அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சாவி. ஸோ நேற்று போட்டிருந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டாரட் ஸ்பிரிட்டை பார்த்துருக்கலாம். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ போடணும் அப்படின்ற இன்டென்ஷனில் தான் ஃபஸ்ட் இந்த வீடியோவை எடுத்துடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கமெண்ட்டில் ஒருத்தங்க கேட்ட அந்த விஷயம் உண்மையிலேயே எத்தனை பேருக்கு அந்த ஒரு டவுட்லாம் இருக்குது இல்லையா? செல்ஃப் கேர் என்னென்னு தெரியாது, செல்ஃப் லவ்னா என்னென்னு தெரியாது, ஹீலிங்னாலே என்னென்னு தெரியாது. ஹீலிங்கிறது நம்ம நிறைய பேர் நம்புறது ஏதோ ஒரு நோயினா அது குணப்படுத்துறது கிடையவே கிடையாது. நிறைய விஷயங்கள் நோய் உருவாகிறதுக்கு மெயின் ரீசனே என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் நேற்று அந்த ஸ்பீச் போட்டிருந்தேன். மேபி உங்களுக்கு போர் அடிச்சிருக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி செல்ஃப் டேரட் அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஸ்ப்ரெட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐயோ உளர்றேன். செல்ஃப் லவ் டேரட் சாரி, இது கன்ஃபியூஷன். ஸோ இன்றைக்கி பைல் செலெக்ஷன் கிடையாது, இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரெசனேட் ஆகும் அப்படின்றத நான் முழுசாக நம்புகிறேன். ரெசனேட் ஆகியே தீரணும். ஏன்னா செல்ஃப் லவ்ன்றது ஒரு பொதுவான ஒரு விஷயம் தானே. ஸோ உங்கள் எனர்ஜிஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற விஷயங்கள் கேர் லவ்வில் இருக்க பார்ப்போம். ஸோ 4 கார்ட்ஸ் இருக்க போகிறோம். எல்லாம் அவங்களா வர்றாங்களே, ரொம்ப ஈகராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு, செகண்ட் கார்டு, தேர்ட் கார்டு, ஃபோர்த் கார்டு. ஓகேங்களா? ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போது இந்த செல்ஃப் லவ் பற்றி ஒரு 4 கொஷினையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ தான் இந்த கார்டு உங்களுக்கு பிரித்து பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன மிஸ்டேக் இருக்குது, என்னென்ன கொஷின் இருக்குது, எந்த கொஷினுக்கு விட ஒரு வேளை உங்களுக்கு குழப்பத்தில் இருக்கலாம். ஸோ அதை பற்றின புரிதல் தெரியுதெல்லாம் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு, ஹவு ஐ சி மை செல்ஃப், நான் என்ன எப்படி பார்க்குறேன் அப்படின்றது தான் இந்த கார்டு. செகண்ட் மை ட்ரூ செல்ஃப், எது உங்களுடைய உண்மையான சுயம் அப்படின்னு சொல்லலாம். தேர்டு பார்த்திங்கன்னா, வாட்ஸ் பிளாக்கிங் மீ ஃப்ரம் லவ்விங் மை செல்ஃப், அதாவது என்னை நேசிப்பதில் இருந்து என்னை தடுப்பது எது, இது தேர்ட் கார்டு. ஃபோர்த் பார்த்திங்கன்னா, ஹவு ஐ கேன் பிரிட்ஜ் த கேப், ஸோ நான் எப்படி அந்த இடைவெளியை குறைக்க முடியும். அப்போது உங்களுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஆழமாக ட்ராவல் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றது தான். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின், நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது தான். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு, பேஜ் ஆஃப் வான்ஸ். சூப்பர். அப்போ நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்கன்னா, நிறைய புதிய முயற்சியெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆனாலும் எங்கே ஆரம்பிக்கிறேன் அதெல்லாம் தடையாக ஒரு துரதிருஷ்டமாகவே எனக்குள்ளே சூழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எப்போ பார்த்தாலும் ஒரு சிக்கலான சூழ்நிலை, வீணான அலைச்சல்கள், அவமதிப்பு, இதுதான் என்னை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒன்று பிளான் பண்ணாமல் செஞ்சிட்டோம்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. வீணாக ஏதாவது ஒன்று பொழுத கழிக்கிறது, இல்லைன்னா கிடைச்சாலும் அதை பற்றி திருப்தி இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு ரொம்ப அழகாக வரும். நிறைய உங்களை பற்றி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் நினைக்கிறது. ஓகே, இப்போ செகண்ட் கார்டு பார்ப்போம். எது உங்களுடைய உண்மையான சுயம், நீங்கள் எப்படி? குயின் ஆஃப் வான்ஸ். இங்கே குயின் கிங் அப்படின்னு வர்றது எல்லாமே எனர்ஜி பேஸ்டு தான். அதை புரியும் நம்புகிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த அழகான நினைவுகள், ஆற்றல் உங்களுக்கு எப்படி பார்த்திங்கன்னா, நீங்கள் நினச்சா உங்களை சுற்றி உங்களுடைய வாழ்க்கை தரம், எதிர்காலத்துக்கு ஏற்ற பாதுகாப்புன்னு உங்களால் தனியாக அமைச்சிக்க முடியும். நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும் முடிவு பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி பிளான் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும் உங்கள் ஸ்கெட்சிங். ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு கௌரவம்னா அவ்வளோ ஒரு உயர்வான நிலை. அந்த மாதிரி உங்கள் கௌரவத்துக்காக நீங்கள் என்ன வேணால் பாடுபடுவீங்க. அதே மாதிரி அடுத்தவங்க பாராட்டுற வண்ணம் உங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கணும்னு தோணும். கவர்ச்சி மீன்ஸ் இங்கே உங்கள் ஆடையும் சரி, நீங்கள் நடக்கிற மிடுக்கான நடையும் சரி, எப்படி வேணால் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். உங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்காக அத்தனையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்றது தான் உங்களுடைய சுயமும் கூட. இப்போ தேர்ட் கார்டு பார்ப்போம். என்னை நேசிப்பதில் இருந்து என்னை தடுப்பது எது? வாவ், 6 ஆஃப் பென்டக்கல்ஸ். சூப்பர்.
ஸோ உங்களை எது தடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக பொருளாதாரத்துக்கு தான். ஏன்னா நீங்கள் தன்னிச்சையாக ஒரு செயல் செய்யணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து மணி பேஸ்டாக தான் உங்களுக்குள்ள சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்போது எதிர்பாராத விதமாக உங்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைச்சாலும் சரி, அந்த செல்வ செழிப்பெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்தாலும் சரி, அட் த சேம் டைம் அது தொடர்பான உங்களுக்குள்ள ஒரு அதிகாரம், கட்டுப்பாடு, யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப யோசிக்கலாம் மாட்டீங்க. உங்கள் கையில் கிடைச்சா அதை கொடுத்துடணும். அதுக்கான கிராட்டிடியூடை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு மதிப்பு என்ன விஷயமா இருந்தாலும் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு என்ன வெகுமதி கிடைக்குதோ, என்ன வேலையோ, என்ன நேர்மையோ, என்ன ஒரு சமத்துவமாக நடந்துக்கணும்னாலும் சரி, நீங்கள் அதை அவ்வளோ அழகாக அதை கொண்டு போவீங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுறதை யாருக்கு என்ன எப்படி கொடுக்கணுன்றதை வந்து நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதுமானது. இந்த ஒரு தடை வந்து நீங்கள் ஈஸியாக கடந்துடலாம் அப்படின்றதா உங்களுக்கு 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் கார்டு, நான் எப்படி இந்த இடைவெளியை குறைக்க முடியும்? ஷேடோ சைட். ஸோ உங்களுக்குள்ள அந்த எதிர்மறையான தீய சக்தி அப்படி சொல்லலாம். ஸோ நெகட்டிவ் எனர்ஜி, இந்த நெகட்டிவ் எனர்ஜியால் தான் மோஸ்ட்லி நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாலும் அது உங்களை தடுக்கிறதும் அதுதான். உங்களுடைய சுயமம் எப்படி இருக்குது, நீங்கள் உங்களை எப்படிலாம் பார்த்துக்கிறீங்கன்றதுக்கு மோஸ்ட் ஒரு பெரிய எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு குருட்டுத்தனமான ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது திடீர்னு நல்லா தான் இருப்போம், ஏன் இப்படி நெகட்டிவான ஒரு தாட் வருதுன்னு தெரியாது. திடீர்னு உங்களுக்கு வேண்டியவங்களை வேறு மாதிரி திங்க் பண்ணுவீங்க. ஸோ ஏதோ ஒரு சடனாக உங்களுக்குள்ளேயே ஒரு அதிகமான ஒரு சுயநலம் வந்துடுற மாதிரிலாம் தோணும். ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு பழி வாங்கணும், எப்படியும் உங்களுக்கு நீங்கள் வந்து இருக்கிறது வேறு, ஆனால் உங்களுக்குள்ளே உணர்வாக தோன்றதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ரகசியத்தை உள்ள வச்சுருப்பீங்க. திடீர்னு என்னைக்கு அந்த ஆவேசம் வரும்னு தெரியாது. அடுத்தவங்களை ஏமாற்றணுன்றது இன்டென்ஷன்லாம் கிடையாது, ஆனால் உங்களை அறியாமலே சில விஷயங்கள்லாம் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படியே உங்களுக்குள்ளே நீங்களே ரொம்ப பேசி 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 உள்ளுக்குள்ளேயே என்னென்னமோ யோசிப்பீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஷேடோ சைட். ஸோ உங்களுக்காக செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு அழகான ஆரக்கிள் டெக்கில் இருந்து மெசேஜ் பார்க்கலாம். செல்ஃப் கேர்ன்றது எவ்வளோ அழகான ஒரு விஷயம் தேவை அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஷேடோ சைடில் இருக்கிறதா உங்களுக்கு சக்தி குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், ரைட் கிராட்டிடியூட் லிஸ்ட். ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கிடச்சிருக்கு, என்னென்ன நாளுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்றத உட்காந்து ஒரு 10 நிமிஷமாக ஸ்பெண்ட் பண்ணி நன்றி உணர்வு, நன்றி மடல் எழுதுங்க. அது யூனிவர்ஸ்க்கோ உங்கள் குருமாரனுக்கோ யாருக்கு என்ன பிடிக்குமோ. அதே மாதிரி உங்களுக்கு மோஸ்ட்லி சமைக்கிறது ஓரளவுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு சமைக்க வராதுன்னா உங்களுடைய சமையல் டிப்ஸ் நிறைய குறிப்புகள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இல்லையா, அதை உண்மையாக உங்கள் வீட்டில் சமைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லி அதை ஷேர் பண்ணி அதை அழகாக கொண்டு போங்க. உங்கள் ஸ்கில்ஸ் உங்களுக்காக இந்த 2 விஷயங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய ஷேடோ சைட்லாம் மாறும். நீங்கள் யார், உங்களை எப்படி செல்ஃபாக லவ் பண்ணிக்கணுன்ற விஷயம்லாம் உங்களுக்கு புரிய வரும். ஸோ ரொம்ப அழகான லைஃப் இது. முடிஞ்ச வரையும் சந்தோஷமாக வாழ்வோம். ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ.